ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கலே முடிஞ்சிச்சு, இருந்தாலும் பொங்கல் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பேச போகிறோம்னா, மங்காத்தா ஜனவரி 23 வெளியீடு அப்படின்ற மாதிரி அவங்க நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலங்க, போன மாதமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. டிசம்பர் மாதம் எண்டுலேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மங்காத்தா ரீலீஸ் ஆக போகுது, டேட் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க ஜனவரி 23 படம் வெளியாகுது அப்படின்ற மாதிரி. எல்லாம் என்ன பேசிட்டாங்க, ஜனநாயகன் படம் வருது, இது திமுகவின் சதி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த அறிவுஜீவிகளாக ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன். போன வருஷம் குட் பேட் அக்லி அப்படின்னு ஒரு திரைப்படம், அஜித் படம் வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. படம் வெளியாகி 8வது நாள் சச்சின்னு ஒரு இத்து போன குப்பை படத்தை தூக்கின்னு ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரியும், அது ஃபுல்லாக ஸ்கேமு. எவனுமே தேட்டரில் கவுண்டர்லேயோ டிக்கெட்லாம் வாங்கலை. ஒவ்வொருத்தனும் 50 டிக்கெட்டு 60 டிக்கெட்டு பல்காக புக் பண்ணி படத்தை ஃபுல் பண்ணி வைக்கிறதுக்காக கனெக்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணானுங்க. இது நம்ம தான் உடைச்சோம், அந்த விஷயத்தை நம்ம தான் உடைச்சோம். இவனை இந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணிவிட்டு சுற்றுறானுங்க, எவ்வளோ வன்மத்தில் சுற்றுறாங்க பாருங்கள் அப்படின்றத, அந்த விஷயத்தையே நம்ம தான் ஃபுல்லாக உடைச்சோம். அதை உடைச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த குட் பேட் அக்லியோட வெற்றியை இவங்களால் ஒரு புல்லு பூண்டு கூட நகர்த்த முடியல அப்படின்றது. என்ன காரணம்னா, குட் பேட் அக்லி திரைப்படம் எங்கடா லியோ வசூலை விட அதிகமாக தாண்டிட போதோ, ஒன்றுமே இல்லை. நம்ம அவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனு, அவ்வளோ பெரிய டைரக்டர், அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர், எல்லோரும் அவ்வளோ பெரிய டீமு, த்ரிஷா, சஞ்சய் தத்து, அர்ஜுன் எல்லாரையும் போட்டு நம்ம அவ்வளோ கலெக்ஷன் எடுத்தோம். இந்த ஆள் தனி மனுஷனாக இவ்வளோ எடுத்து தூக்கிட்டு வாரிட போகிறான்ற பயத்தில் சச்சினை தூக்கி ரீலீஸ் பண்ணாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திரையரங்க உரிமையாளர்கள்லாம் இப்போ தேட்டரில் அடிக்குதுன்னா தூக்கிட்டு குட் பேட் அக்லியே போட்டுருவாங்கன்னு ஒரு பயம். உடனே என்ன பண்ணுறாங்க, ஏப்பா தேட்டர் ஒரு டிக்கெட் புக் பண்ணிகிட்டே இருக்குப்பா, நீங்கள் வேறு வழியே கிடையாதுப்பா. ஏன்னா அது வீக்கெண்டு வேறு, அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வர தேட்டராக பார்த்து இவங்க டார்கெட் பண்ணாங்க. உதாரணம் சொல்ல போனால் சத்தியம், பிவிஆர், ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த தேட்டரில் அதிகமான குடும்பங்கள் பார்க்கும், அந்த தேட்டரில் இவங்க என்ன பண்ணாங்க, 50 டிக்கெட்டு 60 டிக்கெட்டு பல்க் புக் பண்ணி ஸ்கேம் பண்ணாங்க. ஃபுல்லாக ஸ்கேம் அந்த படம். அது ஒன்றும் பெருசாக ஓடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஃபுல்லாக ஸ்கேம் பண்ணது தான் அதனுடைய இது நம்ம தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் ஸ்கேம் பண்ணி டிக்கெட்டை பல்க் புக்கிங் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ என்னடா நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் வருது 10ஆம் தேதி, 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் வரதா இருந்தது. நீங்கள் வேணும்னே 2 வாரம் கழித்து மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறீங்க, ஜனநாயகனோட பஸ்ஸில் தடுக்க பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிட்டு இருந்தானுங்க உட்காந்துக்கிட்டு. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கலைப்புலி எஸ் தானு அவர்கள் அவருடைய போன வருஷத்தோட ட்விட்டர் எடுத்து பாருங்கள். மார்ச் வெளியீடு தான் போட்டிருந்தார். சச்சின் திரைப்படம் மார்ச் மாதம் ட்விட்டு போட்டிருக்காரு, இம்மாத வெளியீடுன்ட்டு. இம்மாத வெளியீடுன்னா என்ன, மார்ச் மாதம் வெளியாகக்கூடிய படம். குட் பேட் அக்லி ட்ரெய்லர் வந்த உடனே இவங்களுக்கு அள்ளு விட்டு போயிடுச்சு, இந்த படம் வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு ஓட போகுதுன்னு. உடனே ஏப்ரல் 18 அப்படின்ற மாதிரி மாற்றினானுங்க டேட்டு. நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறேன். உங்களுக்கு பாருங்கள், கலைப்புலி தானு போன மாதம் மார்ச் 3ஆம் தேதி 4ஆம் தேதி ட்விட்டு போட்டிருக்காரு, இம்மாத வெளியீடுன்ட்டு. மார்ச் மாதம் வெளியாக வேண்டிய படம் எதுக்கு நீங்கள் திங்கப்படி ஏப்ரல் 18 வெளியிட்டீங்க? முதல்ல அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுங்கள் அவங்கள. ஏன்னா அவங்க தான் சொன்னாங்க, சார் மங்காத்தா இந்த டேட்டை கொடுத்துட்டு அந்த டேட்டை மாற்றலை. இப்போவும் பாருங்கள், ஜனநாயகன் திரைப்படம் ஏகப்பட்ட இஷ்யூ இருந்தால் கூட அவங்க அந்த சொன்ன டேட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நாங்கள் ஜனநாயகன் வட்டையா நாங்கள் பொறுமையாக பார்த்துட்டு அவங்க தள்ளி போகலை. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஜனவரி 23 23 எந்த படம் வந்தாலும் வரட்ட போகுது. நான் சொன்ன டேட்டு ரிலீஸ் பண்ணுறோம்பா, என் படத்தை நான் 23 டேட் சொல்லியிருந்தேன், 23 நான் ரிலீஸ் பண்ணுறேன். நீ ஜனநாயகன் வர்றதுக்காக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இப்போ ஜனநாயகன் எப்போ வரும்னு தெரியலையே யாருக்குமே. அப்போ சொல்லிதான் இவங்க டேட்டை தள்ளி போயிருக்கணுமே, மங்காத்தா தள்ளி போலையே. யோசிச்சு பாருங்கள். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இப்போ இது சொல்லியிருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முதல்ல இப்போ 15ஆம் தேதி பொங்கலை முன்னிட்டு தளபதி படம் வரல, இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போட்டார். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற மொத்த புடிசு கழுவி ஊற்றுனாங்க. ஏயோ நிறைய சின்ன படங்கள் கிடக்குது, அந்த தேட்டர் கிடைக்காம அவசரப்பட்டுருக்காங்க, அந்த படம்லாம் வந்துட்டு போட்டுமே, இப்போ ரொம்ப முக்கியமாய் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அவரே ட்விட்டர் போட்டார், நாங்கள் தேதியை தள்ளி வைக்கிறேன்ட்டு. மங்காத்தா 23ஆம் தேதி வருதுன்னு சொல்லி ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண உடனே இவங்க மிரண்டு போயிட்டானுங்க. ஐயோ இது என்னடா புது வம்பா போச்சு, நாமளும் அந்த டேட்லேயே வருவோம்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க வந்தாங்க. இவங்களும் 23ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மங்காத்தா ஆல்ரெடி புக்கிங் ஓப்பன் பண்ணி அது வேறு லெவலில் புக் ஆகி ஓடிட்டுருக்கு, அது வேறு விஷயம். சரி, என்ன காரணம்? விஜய் தான் சொன்னார், என் நண்பர் அஜித் போல் கோட் போட்டிருக்கேன்,
இந்த பார்த்தோன்னே என் நண்பர் அஜித்தோட பில்லா தான் ஞாபகத்து வருது. என் நண்பர் அஜித்னு மேடைக்கு கூவிட்டு இருக்காரு. நண்பர் படம் வெளியாகும் போது எதுக்கு இவர் படத்தை ரிலீஸ் பண்ணணும்? நியாயமான கேள்வி தானே சார். அப்பேற்பட்ட நண்பராக இருந்தால் ஏன் இவர் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு? பண்ண வேணாமே. சரி, இதுக்கு பின்புலம் என்ன தான் இருக்குது? நம்ம என்ன இந்த கலைப்புலி தானுக்கு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் அஜித்தை போட்டு நோண்டிகிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி நாமளும் வந்து பல இடங்களில் விசாரித்து பார்க்கும்போது அவங்க ஒரு தகவல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டுகொண்டேன் ஒரு திரைப்படம் இவர் தான் தயாரித்தார் அந்த படத்தை. அந்த படத்துக்கு அப்போ இவர் பிரம்மாண்டமான விழா நடத்தினார். ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், எல்லாமே 100ஆவது நாள் விழா பிரம்மாண்டமாக நடத்தினார். இதெல்லாம் பிடிக்காமல் என்ன பண்ணிட்டாரு அஜித்? தெரியல, பெரும்பாலும் இந்த மாதிரி பெரும்பாலும் அந்த பப்ளிசிட்டி, இந்த வீண் விளம்பரங்கள், இந்த வெத்து விழாக்கள் இதெல்லாம் வந்து பிடிக்காதவர் அவர். பாடங்கள் தான் ஹிட்டாச்சா ஓடி அடுத்த படத்துக்கு கொண்ட வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஆள். இந்த மாதிரி அதாவது சொல்லுவாங்கள்ல, தோல்வியை கண்டு தோண்டு போகும் நபரும் இல்லை, வெற்றியை தலைக்கு மேலே ஏற்றிக்கிற நபரும் இல்லை. அதான் அஜித். சரி, அந்த அளவுக்கு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அடுத்த படத்துக்கு உண்டான கால் ஷீட் கேட்டிருக்காரு. யார்கிட்ட? அஜித் கிட்ட. இது நடந்ததுங்க அஜித் சம்மந்தப்பட்ட ஆட்கள் கிட்டவே. இப்போ அஜித் கிட்ட அன்றைக்கு உதவியாளராகவும் மேலாளராகவும் மேனேஜராகவும் பணிபுரிந்த ஒரு நபர், முக்கியமான நபர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொன்னோன்னா, வேறு எதுவும் இல்லை சார், நான் அந்த நிகழ்வு நானும் தான் சார் இருந்தேன். கண்டுகொண்ட வெற்றிக்கு பிறகு நமக்கு ஒரு படம் பண்ண கொடுங்க சார், நான் உங்களை மீட் பண்ணேன் சார் தானு பல முறை கேட்டதாகவும், அஜித் அவர்கள் வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், இப்போது நான் வேறு பிஸியாக இருக்கேன்னு சொன்னதாகவும், நீ ஒன்றும் வேணாம் சார், நீங்கள் ஒரு மிஸ்டு கால் கொடுங்க சார், நான் ஓடியாந்துறேன் சார், உங்ககிட்ட நான் ஓடியாந்துறேன் சார் அப்படின்ற மாதிரி பேசுனதாகவும் ஒரு செய்தி. அதுக்கு வந்து அஜித் வந்து எதுவும் மீட் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒதுங்கிட்டாராம். அதனால் அவர் அதுக்கப்புறம் அவர் கலைப்புலி தானே சந்திச்சதாக சரித்திரமே கிடையாது. எங்கேயும் சந்திச்சதும் கிடையாது, சந்திச்சதாக சரித்திரமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் படத்தை ஓட வைக்கக்கூடாது. ஏன்னா கால் ஷீட் கொடுக்கலன்றதுக்காக உள்ள பண்ண. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பல ப்ரொடியூசர்கள் வந்து பல நடிகர்கள் வந்து கால் ஷீட் கொடுக்காமல் இருந்திருக்காங்க இன்றைக்கி. இதெல்லாம் எடுத்தணும்னு அவசியம் இல்லையே, சரிங்களா? அதனால தான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் 23ஆம் தேதி வர காரணம் என்ன? உங்களுடைய பழைய வன்மத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணால் எப்படி? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி வந்து இங்கே அவனும் வந்து தேட்டரில் கவுண்டரில் வந்து டிக்கெட் வாங்க போகிறதில்ல. இது நீங்கள் ஸ்கேம் தான் பண்ண போகிறீங்க உட்காந்துக்கிட்டு, வேறு வழி இல்லை, ஸ்கேம் தான் பண்ண போகிறீங்க. இது எவன் பார்க்க போகிறான்? இந்த சத்திரியின் படத்தை எவன்டா திரும்பி பார்க்க போகிறான்? இது விஜயகாந்த் நடித்த சத்திரியின் திரைப்படம். இதில் புது திரைப்படமா? அது சத்திரியின் படம் தானே. அது விஜயகாந்த் நடித்த சத்திரி படம் தானே. அது நாங்கள் கேடிவிலேயே அடிக்கடி பார்த்த சலித்த படம், யூடியூப்லேயும் இருக்குது அந்த படம். அந்த படத்தில் பார்த்து சலித்த படத்தை எவனா தேட்டரில் வந்து பார்ப்பானா? சரி, ஓகே, அவங்க ரசிகர்கள் வேணால் பார்த்துறா, ரைட்டு. மங்காத்தா எப்பேற்பட்ட சக்ஸஸ் படம். இன்னொரு விஷயம் கேளுங்க, இந்த ரீரிலீஸ் ரெக்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கில்லி, ஒரு படையப்பா, ஒரு இது கூட சொல்லலாம், ஒரு வாரணமாயிரம், ஒரு 3, இந்த படங்கள்லாம் வந்து தீனா, பில்லா, இப்போ சமீபத்தில் அட்டகாசன், இந்த திரைப்படம்லாம் பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படங்கள் ரீரிலீஸ் ஹிஸ்ட்ரியில். அதேமாதிரி எம்ஜிஆர் சாருடைய எங்கள் வீட்டு பிள்ளை, சிவாஜி கணேசனுடைய கர்ணன், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் வரலாற்றில் பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எங்கடா இதெல்லாம் கில்லி வசூலில் தாண்டிட போகுது அப்படின்ற மாதிரி இன்னொரு பயம். ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, பல திரையரங்க உரிமையாளர்கிட்ட வந்து பல யூடியூப் சேனல் நேயர்களாக பேட்டி எடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இந்த ரீலீஸ் எப்படி பார்க்குறீங்க, இந்த வெற்றி எப்படி பார்க்குறீங்க? சமீபத்தில் கூட படையப்பாவோட வெற்றிக்கு கூட பேட்டி எடுத்தாங்க, கில்லியோட வெற்றி கூட பேட்டி எடுத்தாங்க. அப்போ வந்து பல திரையரங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த எல்லா ரீலீஸோட ஹிஸ்ட்ரியோ ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு படம் தான், நோட் பண்ணிங்க, ஒரே ஒரு படம் தான் சொன்னாங்க, வேறு எந்த படத்தையும் சொல்லலை அவங்க. அது என்ன படம்னா மங்காத்தா. மங்காத்தா ரீலீஸ் ஆச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த ரெக்கார்டையும் காலி பண்ணிவிடும் சார், இந்த ரீலீஸோட ஹிஸ்ட்ரி ரெக்கார்டையே காலி பண்ணிவிடும் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவனுங்களுக்கு பயம் வந்துடுச்சு. ஆஹா, ரீரிலீஸ் ரெக்கார்டை வந்து இந்த படம் காலி பண்ணிச்சுன்னா அஜித்தோட உண்மையான நிலவரம் என்னன்றது மக்களுக்கு தெரிய வந்துடுமே. உண்மையான நிலவரம் என்னன்னு மக்களுக்கு தெரிய வந்துடுமே. ஏன்னா அவர் உட்காந்து பிஆர் டீம் உட்காந்துக்கிட்டோ இல்லை ஒரு 50,000 பேர் குரூப் வச்சு ஒரு ஏஜென்சி ஃபார்ம் பண்ணியோ நடத்துகிற ஆள் கிடையாது அஜித் அவர்கள். படம் வந்தால் ஓட போது படம் பார்த்துட்டு போக போகிறான், அம்பட்டு வேலை வெட்டி பார்த்து, அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது எல்லா தேட்டர் ஒன்றுகளும் இதே தானே சொல்கிறாங்க, மங்காத்தா ரீலீஸ் ஆச்சுன்னா மொத்த ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிவிடும், ஒட்டுமொத்த ரீலீஸ் ஹிஸ்ட்ரியை தும்சம் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு. வேறு வழி இல்லை. இருக்கிற தேட்டர் அவங்களுக்கு ஒரு 300 தேட்டர் கிடைக்குதுன்னா நாம் குறுக்க இந்த படத்தை விட்டு எல்லா தேட்டர்லையும் பல்க் புக்கிங் பண்ண வைப்போம். 50 டிக்கெட் நீங்கள் வேணால் சார் இப்போ அடித்து சொல்கிறேன் சார், ஒவ்வொரு தேட்டர் உரிமையாளர்களும் தில்லு இருந்தால் பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். தெரி படம் கான்ஃபிடென்ட்டாக ஆர்கானிக்காக டிக்கெட் வித்துச்சுன்னு யாராச்சும் ஒரு திரையரங்க உரிமையாளர் பேட்டி கொடுக்க சொல்லுங்க பாருங்கள் சார். எல்லாம் பாருங்கள், ஒரு ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவன் 50 டிக்கெட் வாங்கியிருப்பான். அது தேட்டரில் கூட்டம் இருக்காது, இவங்க 50 டிக்கெட்டை வாங்கிட்டு வச்சுப்பானுங்க. ஏன்னா கூட்டம் இல்லைன்னா வேறு படத்தை போட்டுருவாங்கல்ல. இப்போ இந்த படம் கூட்டமே வரலப்பா, இது எதுக்கு அந்த படத்தை ஓடி தூக்கிடுவாங்கல்ல, அந்த ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு தேவை நம்ம டிக்கெட் வித்துச்சு நமக்கு காசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி திரையரங்க உரிமையெல்லாம் விட்டுட்டு போயிட்டு போகிறாங்க.
அவனுக்கு வந்தால் கூட்டம் வரலனா என்ன அவங்களுக்கு தேவை டிக்கெட் விற்று போயிடுச்சு, அவங்களுக்கு காசு வந்து போயிடுச்சு. இது பல்கில் புக் பண்ணால் எனக்கு என்ன, ஸ்கேம் பண்ணால் எனக்கு என்ன, எனக்கு தேவை காசு வந்துடுச்சு, திரையரங்கு உரிமையாளர்களுக்கு காசு வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன யோசிப்பாங்க, இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கத்தான் செய்யும். அதனால் திரையரங்கு உரிமையாளர்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இது சார், இதை அடித்து சொல்கிறேன் சார், எல்லா தேட்டரும் இந்த ஸ்கேம் தான் நடக்க போகுது, நீங்கள் வேணால் பாருங்கள். அது வேறு இல்லாமல் எங்கடா இது வந்து கில்லி பஸ்லலாம் ஓரம் கட்டிட போகுதுன்ற ஒரு பயம். திரையரங்க உரிமையாளர்களே பேட்டி கொடுக்குறாங்க, எல்லா ரீலீஸ் ரெக்கார்டையும் அடித்து உடைக்க ஒரே படத்தால் தான் முடிக்கும், அந்த திரைப்படம் தான் மங்காத்தா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க, இந்த திரைப்படத்தை சன் டிவியில் கேட்டியில் போட்டு அடித்த திரைப்படம் தான். இவங்கள மாதிரி கில்லி திரைப்படத்தை ரொம்ப ரேராக போட்ட படம் கிடையாது, சரியா? கில்லிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணிப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சன் டிவியில். ஆனால் மங்காத்தா திரைப்படத்தை இது வரைக்கும் படம் ரிலீஸ் ஆனது இன்றைக்கி வரைக்கும் எத்தனை வாட்டி டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னு யோசிச்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு நாளாச்சும் கண்டிப்பாக மங்காத்தா ஓடிடும், ஒரு கேடிவிலையோ இல்லை சன் டிவிலையோ ஓடிடும் அந்த திரைப்படம். அந்த அளவுக்கு வந்து போட்டு இப்போ அடித்த அடியில் ரீலே தேஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தேஞ்சு போன ஒரு படத்தை தூக்கிட்டு வந்து ரீலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கும் வந்து அவ்வளோ இதுவாக புக்கிங் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெற்றி தேட்டரில் பார்த்தா ஒரு செகண்டில் விற்றுருக்கு ஒரு ஷோ டிக்கெட் ஃபுல்லாக, ஒரே நிமிஷத்தில் மொத்த டிக்கெட்டு க்ளோஸ்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆர்கானிக்காக டிக்கெட் விற்கிது. இவங்கள மாதிரி அவனுக்கு ஸ்கேம் பண்ணல, இவங்கள மாதிரி ரசிகர் மன்றத்தை வச்சு ஆளுங்களை கூட்டுன்னு வந்து இது பண்ணலை, அவ்வளோ அளவுக்கு வந்து ஸ்கேம் நடக்கலை. ஆனால் ஆர்கானிக்காக டிக்கெட் விற்ற படத்துக்கு நீங்கள் வந்து அவ்வளோ பயந்துன்னு வந்து நீங்கள் வெளியிடுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அஜித் மீது பயம். எங்கே அஜித் தான் உச்சத்தில் இருக்காருன்றது மக்களுக்கு தெரிஞ்சிருமோன்ற ஒரு பயம். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே எந்த ஒரு நடிகரும் நான் உச்சத்தில் இருக்கேன்னு இது வரைக்கும் எந்த நடிகரும் வாய்த்தான்னு சொன்னதே கிடையாது, சரித்திரம் கிடையாது சார். ஒரு காலத்தில் ப்ரூஸ்லி உச்சத்தில் இருந்தார், என்னைக்காச்சும் ஒரு வாய் தந்திருக்காரா? ஒரு காலத்தில் ஜாக்கி ஜான் உச்சத்தில் இருந்தார், எங்கேயாச்சும் ஒரு வாய் தந்திருக்காரா? ஒரு காலத்தில் ஜெட்லி உச்சத்தில் இருந்தார், எங்கேயாச்சும் வாய் தந்திருக்காரா? ஒரு காலத்தில் பிராட் பிட் உச்சத்தில் இருந்தார், எங்கேயாச்சும் வாய் தந்திருக்காரா? ஏன் இன்றைக்கும் உலக லெவலில் கொண்டாடக்கூடிய சூப்பர் ஸ்டாராக திகழக்கூடிய டாம் க்ரூஸ் இன்றைக்கி உலக லெவலில் நான் தாண்டா உச்சத்தில் இருக்குன்னு எங்கேயாச்சும் வாய் தந்து பேட்டி கொடுத்துருக்காரா? ஏன் நம்ம சவுத் இந்தியாவிலே எடுத்துங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நான் தான் உச்சத்தில் இருக்கேன்னு எங்கேயாச்சும் என்னைக்காச்சும் அன்றைக்கி ஃபீல்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் தான் உச்சத்தில் இருக்கேன்னு எங்கேயாச்சும் வாய் தந்துருக்காரா? ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நடிகன் நடித்தான்னா அவனுடைய பெருமையெல்லாம் தானாக வந்து சேர்ந்தடையும், தானாக உருவாக்கப்பட்டது கிடையாது மற்றவருக்கு போல். இவங்களுக்கு எல்லாமே தானாக உருவானது, நான் உருவாக்கிக்கிட்டு நான் தான் மிச்சம்லாம் அவங்க சொன்னதாக சரித்திரமே கிடையாது. உலக வரலாறு சினிமா வரலாற்றிலேயே எந்த ஒரு உச்ச நடிகரும் தான் உச்சத்தில் இருக்கின்றதை வெளிப்படையாக எந்த மேடையிலையோ இன்டர்வியூலையோ பொது நிகழ்வுகளிலையோ தன்னிச்சையாகவோ எங்கேயும் சொன்னதாக சரித்திரமே கிடையாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இவங்க பிரபகண்டாப்படுத்துகிறாங்க அப்படின்றத. இதெல்லாம் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஒரு நடிகனை பார்த்தா இந்த ஊர் இல்லை, இந்த திரையுலகமே அஞ்சுது, இந்த திரையுலகமே நடுங்குது, இந்த திரையுலகமே பயப்படுது, இந்த திரையுலகமே அவர் வளரக்கூடாது தடுக்குது அப்படின்னு எதனா ஒரு நடிகர் நினச்சிங்கன்னா அது இந்த நடிகர் தான். யாருன்னா அஜித் தான். ஏன்னா மற்ற நடிகர்லாம் இங்கே அவருக்கு எந்த பிரச்சனைலாம் வந்தது கிடையாது, இவங்கெல்லாம் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டாங்க, சரிங்களா? இவங்களாம் உருவாக்கிக்கிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் எந்த வேலையும் வேணால் யாருக்கிட்டையும் வம்பு தும்பு வேணும்னு ஒதுங்கி போனால் கூட ஒதுங்கி போனவரை வாலண்டரியாக இவங்க வம்புக்கு இழுக்கிறாங்க. இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. உண்மை சொல்ல போனால் நீ என்ன தெரியல, நீ 1000 தெரிய விட்டால் கூட மங்காத்தாவை ஒன்றும் அசைக்கவே முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது, இன்னும் 5 நாள் இருக்குது. 5 நாளைக்கு முன்னாடியே அந்த அளவுக்கு புக்கிங் வேறு லெவலில் ஓடிட்டுருக்கு. நீ இப்பவும் சொல்கிறேன், நீ ஒரு தெரியல, நீ தெரிய அப்புறம் வந்து சச்சினு நீ என்னென்ன படத்தை ஏற்றி நீ ஒட்டுமொத்த படத்தை நீ ரிலீஸ் பண்ணு, என்ன பண்ணாலும் மங்காத்தாவுடைய ஒரு இன்ச்சை கூட நீ அவனால் அசைக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. அடுத்தது எனக்கு தெரிஞ்சு வந்து இவர் என்ன படம், இப்போ எனக்கு தெரிஞ்சு நல்லா சொல்ல நோட் பண்ணிங்க, இந்த வி கிரியேஷன்ஸ் எடுக்கிற எந்த படமும் எனக்கு அப்படி உருப்படாது. நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த அரசன் படம் மட்டும்தான் தப்பிக்கும், அது இவருக்காக இல்லை, அது வெற்றிமாறன் சிம்பு கூட்டணிக்காக அந்த படம் மட்டும் தப்பிக்கும். மீதி எந்த படமும் உருப்படியாக ஓடாது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஏற்கனவே எடுத்த படத்தையே உங்களுக்கு ரிலீஸ் பண்ண வக்கு இல்லை. ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும் உட்காந்துருக்கீங்கல்ல, ட்ரெயின் ஒரு படம் விஜய் சேதுபதி வச்சு மிஸ்கின் டைரக்ஷனில், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது என்ன வழின்னு அதை பற்றி யோசிங்க. அதை விட்டுட்டு அஜித் படம் ரிலீஸ் ஆகுதா கூட நம்ம பழைய படத்துக்கு ரீலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் கம்பெனி இதுக்கப்புறம் எந்த படமும் உருப்படியாக ஓடாது. அடித்து சொல்கிறேன் பாருங்கள், அரசன் படத்தை தவிர
நான் இப்பவும் சொல்கிறேன், மங்காத்தாவை உங்களால் ஒரு புல்லு பூண்டை கூட நகர்த்த முடியாது, அந்த வெற்றியை உன்னால் தடுக்கவும் முடியாது. இதான் உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.